வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். இந்த வீடியோவில் நான் இதை செய்கிறேன், ஐ டூ திஸ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பல சுச்சுவேஷனில் பல விதமாக பேசுவோம். ஸோ அதெல்லாம் எப்படி சொல்லலான்றதையும், டென்ஸ் மாற்றி எப்படி பேசலாம், மாடல் வேர்ப் மாற்றி எப்படி பேசலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ மாடல் வேர்பு கேன் எங்கே யூஸ் பண்ணுவோம், மே எங்கே யூஸ் பண்ணுவோம், மஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் இது மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் டென்ஸும் பாஸ்டில் எப்படி பேசலாம், இதை ப்ரெசண்ட்டில் எப்படி பேசலாம், கண்டினியூஸ் ஃபார்மில் எப்படி பேசலாம், பெர்ஃபெக்ட் ஃபார்மில் எப்படி பேசலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோட எண்டு வரையும் பார்த்துட்டு நான் கொடுக்குற ஒரு 2 சென்டென்சஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் வர்ற சென்டென்ஸ் மாதிரியே நான் உங்களுக்கு கொடுக்க போகிற 2 சென்டென்சஸ் ஐ ட்ரை திஸ், ஐ கெட் திஸ். ஸோ இந்த வீடியோவில் வர்ற சென்டென்சஸ் அதே மீனிங்கை வச்சு இந்த 2 சென்டென்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை செய்தேன். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். ஐ டிட் திஸ், ஐ டிட் திஸ். ஐ அப்படின்றது நான், திஸ்னா இதை அப்படின்றத குறிக்குது. செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டில் வர்றதுனால டிட் அப்படின்ற பாஸ்ட் வேர்ப் வந்திருக்கு. நான் இதை செய்கிறேன். அதே சென்டென்ஸ் ப்ரெசண்ட்டில் பேசல ஐ டூ திஸ், ஐ டூ திஸ். இங்கே செய்கிறேன் அப்படின்ற ப்ரெசண்ட் வேர்ப் டூ அப்படின்னு இங்கிலீஷில் வந்திருக்கு. இது ஒரு ப்ரெசண்ட் வேர்ப். நான் இதை செய்வேன். இது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் டூ திஸ், ஐ வில் டூ திஸ். செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே செய்ய போகிறத சொல்கிறதுனால வில் டூ அப்படின்ற ஃபியூச்சர் வேர்ப் வந்திருக்கு. நான் இதை செய்ய மாட்டேன். இதுவே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஐ won't do this, ஐ won't do this. won't அப்படின்றது வில் ப்ளஸ் நாட், வில்லும் நாட்டும் சேர்ந்தது தான் won't. நெகட்டிவாக சொல்கிறதுனால நம்ம won't do அப்படின்ற வேர்பு போட்டிருக்கோம். என்னால் இதை செய்ய முடியும். ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் டூ திஸ். இங்கே கேன் அப்படின்ற மாடல் வேர்ப் வந்திருக்கு. எபிலிட்டியை குறிக்கக்கூடியது இது. நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை சொல்கிறதுக்கு கேன் அப்படின்ற மாடல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல என்னால் செய்ய முடியும் அப்படின்ற எபிலிட்டியை சொல்கிறதுனால கேன் டூ அப்படின்ற வேர்ப் வந்திருக்கு. அதுவே என்னால் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லணும்னா ஐ காண்ட் டூ திஸ், ஐ காண்ட் டூ திஸ். கேன் ப்ளஸ் நாட், காண்ட். நெகட்டிவாக இருக்கிறதுனால நாட் சேர்த்து வந்திருக்கு. நான் இதை கண்டிப்பாக செய்வேன், இல்லை நான் இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லணும்னா ஐ மஸ்ட் டூ திஸ், ஐ மஸ்ட் டூ திஸ். இந்த இடத்துல மஸ்ட் அப்படின்ற மாடல் வேர்ப் வந்திருக்கு. ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும், இல்லை செய்வேன், அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பேசணும்னா மஸ்ட் அப்படின்ற மாடல் வேர்ப் யூஸ் பண்ணணும். நான் இதை செய்ய வேண்டும். ஐ ஹாவ் டு டூ திஸ், ஐ ஹாவ் டு டூ திஸ். ஹாவ் டு அப்படின்ற செமி மாடல் வேர்ப் இங்கே வந்திருக்கு. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசல அதில் ஹாவ் டு அப்படின்ற செமி மாடல் வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை செய்யலாம், அதாவது கொஞ்சம் டவுட்டாக செய்வேன், கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் பார்ப்போம், செய்யலாம், செஞ்சாலும் செய்வேன் அப்படின்னு பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ மே டூ திஸ், ஐ மே டூ திஸ். மே அப்படின்ற மாடல் வேர்ப் இங்கே வந்திருக்கு. மே அப்படின்றது ரொம்ப ஷுவராக இல்லாமல் டவுட்டாக எந்தெந்த விஷயத்தை பேசுகிறோமோ அதுக்கு மேன்ற மாடல் வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதை செய்ய பிடிக்குது. ஐ லைக் டு டூ திஸ், ஐ லைக் டு டூ திஸ். அதுவே எனக்கு இதை செய்ய பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் லைக் டு டூ திஸ், ஐ டோன்ட் லைக் டு டூ திஸ். நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன், அதாவது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசப்பட்டிருக்கு. அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் டூயிங் திஸ், ஐ ஆம் டூயிங் திஸ். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐஎன்ஜி சேர்த்து வர வேர்பை V4ன்னு சொல்லுவோம், வேர்போடைய 4th ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டூன்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து டூயிங் அப்படின்னு வந்திருக்கு. ஆம் ஐ இருக்கனால ஹெல்பிங் வேர்ப் ஆம் கூட வந்திருக்கு. ஆம் டூயிங் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றத குறிக்குது. நான் இதை செய்தேன். இது பார்க்குறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் மாதிரியே தெரியும், ஆனால் இது ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ்.
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாஸ்ட்டில் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு சில நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஆனால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட்டில் ஒரு செயல் தொடங்கி அது ரீசெண்டாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லைட்டாக ஒரு சின்ன மீனிங் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் கொடுத்துருக்கோம். நான் இதை செய்தேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை செஞ்சுருக்காங்கன்றது அர்த்தம். ஸோ இதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டன் திஸ், ஐ ஹாவ் டன் திஸ். இங்கே verb have plus V3 form of the verb done வந்திருக்கு. இது ஒரு present perfect sentence. நான் இதை செய்து கொண்டிருந்த போது என் அம்மா என்னை அழைத்தார். When I was doing this, my mother called me. When I was doing this, my mother called me. இங்கே was doing அப்படின்றது past continuous tenseல செய்து கொண்டிருந்த போது. எப்பவுமே கொண்டிருந்த போது அப்படின்னு வந்தால் அது வந்து continuous form. இங்கே வந்து இது பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கு. நான் இதை அவசியம் செய்யணும் இல்லைன்னா நான் இதை அவசியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா இங்கிலீஷில் ஐ நீட் டு டூ திஸ், ஐ நீட் டு டூ திஸ். நீட் டு அப்படின்ற செமி மாடல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம் அவசியம் அப்படின்ற சொல் வரையில். இதை செய்ய நான் துணிகிறேன். ஐ டேர் டு டூ திஸ், ஐ டேர் டு டூ திஸ். dare to அப்படின்றது ஒரு செமி மாடல் verb. துணிச்சலா ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு பேசல dare to அப்படின்ற செமி மாடல் verb யூஸ் பண்ணிக்கலாம். இதை செய்ய நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லணும்னா I am afraid to do this, I am afraid to do this. இதை செய்ய நினைத்த போது எனக்கு மற்றொரு வேலை வந்தது. When I thought of doing this, another work came to me. When I thought of doing this, another work came to me. இது வந்து past tense தான். thought அப்படின்றதும் பாஸ்ட்ல வந்திருக்கு, கேம்ன்றதும் பாஸ்ட்ல வந்திருக்கு. the of doing அப்படின்றது வந்து gerund. ing ஃபார்ம்ல verbும் முன்னாடி ஒரு preposition ofும் வந்திருக்கு. இது ஒரு gerund form of the verb. எல்லோரும் இதை நான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். everyone expects me to do this, everyone expects me to do this. expects அப்படின்றது வந்து present form, எதிர்பார்க்கிறார்கள். இது ப்ரெசென்ட்ல இருக்கிறதுனால ப்ரெசென்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் எக்ஸ்பெக்ட் வந்திருக்கு. இங்கே டு டூ அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு வேர்புக்கு முன்னாடி டூ அப்படின்னு வந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டிவ் வேர்ப். இதை நான் செய்தால் நான் பாராட்டப்படுவேன். இஃப் ஐ டூ திஸ் ஐ வில் பி அப்ரிஷியேட்டட், இஃப் ஐ டூ திஸ் ஐ வில் பி அப்ரிஷியேட்டட். இந்த சென்டென்ஸ் ஒரு இஃப் கிளாஸில் இருக்கு. இஃப் கிளாஸில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது ஃபர்ஸ்ட் if I do this into subordinate class, I will be appreciated main class. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ இஃபோட தொடர்ந்து வரக்கூடிய அந்த சென்டென்ஸில் வர verb வந்து do அப்படின்ற ப்ரெசன்ட் ஃபார்மில் இருந்தால் நெக்ஸ்ட் மெயின் கிளாஸில் இருக்க verb வந்து will ப்ளஸ் V1 வரும். இங்கே B இருக்கிறதுனால will be ப்ளஸ் V3ல இருக்கு. இது ஒரு if class சென்டென்ஸ். இதை நான் செய்யாத வரைக்கும் நான் பாராட்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா unless I do this, I won't be appreciated. Unless I do this, I won't be appreciated. இது if class sentence மாதிரியே தான். if ஓட opposite word தான் unless. if not is equal to unless. ஸோ பாசிட்டிவாக பேசையில் if போட்டுக்குவோம், அதுவே நெகட்டிவாக வரையில் unless போட்டுக்கணும். அந்த மீனிங்க்கு தகுந்த மாதிரி மாறும். நான் இதை செஞ்சால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை இருக்காது அப்படின்னு சொல்லணும்னா again if class sentence. If I do this, there will be no use of anyone. If I do this, there will be no use of anyone. இதை செய்வதில் எந்த தவறும் இல்லை. Nothing is wrong in doing this. Nothing is wrong in doing this. இந்த சென்டென்ஸ்ல in doing அப்படின்ற gerund வந்திருக்கு. doன்ற verboட சேர்ந்து ing வந்துட்டு அதுக்கு முன்னாடி preposition in வந்திருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு இன்னுன்ற preposition கரெக்டுன்றதுனால இன் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா ஜெரண்டுனா அதுக்கு முன்னாடி ஆஃப் ஆன் ஃபார் எந்த ப்ரிப்போஷன்னாலும் வரும். இந்த சென்டென்ஸ்க்கு இன்னு தான் சரியாக இருக்கும். இதை செய்வதில் ஏதோ தவறு உள்ளது. Something is wrong in doing this. Something is wrong in doing this. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரை கெட் அப்படின்ற வேர்பை வச்சு நீங்களாம் இதே மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஸோ நம்மளுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.